ஹாய் குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இணைய தொழில் வசந்தி ரவி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் தோசை தான் செய்ய போகிறோம். அது எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து எப்பொழுதுமே மாவு வச்சுருப்போம். அந்த புளிச்ச மாவையே திரும்ப திரும்ப செய்யாமல் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை செஞ்சு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத வீட்டில் பார்க்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் வந்து 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் அரிசி மாவு வச்சுருப்போம். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நம்ம புளிச்ச தயிர் சேர்த்திக்கணும். அது தேவையான ஒரு சால்ட்டு போட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். எல்லாமே ஒன்றா கலந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். தயிர், ரவை, அரிசி மாவு எல்லாமே நல்லா ஒன்றா வரணும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் வெயிட்டிங்கில் போடலாம். இதுக்கு வந்து ஒரு சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக எப்பொழுதுமே சட்னி இந்த மாதிரி செய்யாமல் இந்த அளவு நம்ம பஜ்ஜி செய்கிறோம். பஜ்ஜிங்கிறது நம்ம வாழைக்காய் பஜ்ஜி அந்த மாதிரி இல்லை. நம்ம சேலம் சைடெல்லாம் இதை வந்து கடையில் தான் பஜ்ஜின்னு சொல்லுவோம். கத்திரிக்காய் பஜ்ஜி, பீர்க்கங்காய் பஜ்ஜி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். சேலம் சைடெல்லாம் அந்த கடைகளுக்கு தான் பஜ்ஜின்னு சொல்லுவோம். தக்காளி பஜ்ஜி அந்த மாதிரி தான். பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் வந்து பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன். பீர்க்கங்காவில் தான் பஜ்ஜி செய்ய போகிறோம் சைட் டிஷ்ஷாக. அதுக்கு வந்து நல்லா தோல் சீவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 பக்கமாக, பூண்டு வந்து ஒரு 4 பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி 4 கீறி போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு நான் காமிச்ச அளவுக்கு புளி போட்டால் போதும், ரொம்ப புளி வேண்டாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம குக்கர் வச்சு மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். இது வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம வந்து மாவு என்னாச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா ஒரு 15 நிமிஷம் மாதிரி நல்லா ஊறி தண்ணியெல்லாம் இழுத்துக்கிச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிடணும். சும்மா பல்ஸ் மோட் வச்சு 1 செகண்ட் அரைச்சா போதும். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்குது. இதை அதே பவுலுக்கு மாற்றிக்கலாம். வீட்டில் இட்லி மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கும்போது போர் அடிக்கும், நம்ம வந்து எந்த வேலையும் செய்ய பிடிக்காது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கிரைண்டரில் மாவு அரைக்க நம்ம சலுப்பட்டுக்குவோம், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். அதனால் ஏதோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் கிரைண்டரில் அரைச்சி செய்கிற மாதிரி இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அந்த அளவுக்கு இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கணும். தோசை மாவு பதத்தில் ஒரு பிஞ்ச் வந்து இட்லி சோடாப்பூ போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் அதில் வந்து சோடாப்பூ போட்டேன், அதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது ஒரு சைடு இருக்கட்டும். பாருங்கள், நம்ம பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. மத்து போட்டு நல்லா கடைஞ்சிடலாம். ரொம்ப நைஸாக கடையக்கூடாது, கொஞ்சம் ஒன்று பாதியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லாட்டினா நீங்கள் ஆற வச்சு கூட மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சிக்கலாம். ஆனால் ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது. ஒன்றும் பாதி கொஞ்சம் ஒரு பாருங்கள், ஒன்றும் பாதி மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சிக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். பேன் வச்சு நான் ஆயில் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒரு மிளகாய் வந்து நான் கிள்ளி போட்டுக்கிறேன். வர மிளகாய் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இந்த அளவுக்கு கடைஞ்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம தாளிப்பை கொட்டிடலாம். சூப்பரான நம்மளுடைய பீர்க்கங்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை எதுக்குன்னா சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே பேனில் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அதையும் கலந்து இதில் ஊற்றிக்கலாம். அதில் ஆயில் இருக்கனால நல்லாயிருக்கும். சூப்பரான நம்மளுடைய பீர்க்கங்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம தோசையாக ஊற்றிக்க வேண்டியது தான். சுற்றிலும் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம தோசை சுடுற மாதிரி தான். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மாதிரி நம்ம வேக விடலாம். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும்.
பாருங்கள் வெந்துருச்சு. நான் எடுத்துக்கிறேன். இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன். டெய்லி இட்லி தோசைன்ட்டு நம்ம கிரைண்டரில் ஆட்டி ரொம்பவே சிரமப்பட்டுட்ருப்போம். ஒரு நாள் ரெஸ்ட்டு விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டன்ட் தோசை செஞ்சு பார்க்கலாம். அந்தளவுக்கு இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் வந்தது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த தக்காளி பஜ்ஜி இல்லை தேங்காய் சட்னி எது வேணாலும் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் சுற்றியில் எண்ணெய் விட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்தது இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். சூப்பரான நம்மளுடைய இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது சைட் டிஷ் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த பீர்க்கங்காய் பஜ்ஜிக்கும் இந்த தோசைக்கும் சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பீர்க்கங்காய் பஜ்ஜி நீங்கள் இட்லி தோசையோட கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். கொஞ்சமாக நான் புட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. எப்படி இருந்தும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு அட்டகாசமான தோசையும் இன்ஸ்டன்ட் தோசையும் இந்த பீர்க்கங்காய் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.